ஏய், பர்மா வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். வேணாம். ஏய் லூசாடா நீ, உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது. ஏய், என்னடா அங்க என்ன ஆச்சு? அங்க என்னடா ஆச்சு? ஐயோ பிளட். பர்மா என்னடா ரத்தம் வருது? தையல் பிரிஞ்சிருச்சு போல இருக்கு. என்னடா பண்ண? ஏய், நான் ஒண்ணும் பண்ணல, படுத்துட்டு தான் இருந்தேன். படுத்துட்டு இருந்தா எப்படிடா இப்படி எல்லாம் ஆகும்? சரி வா ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா. மணி 10 ஆகுது. இந்நேரத்துக்கு எந்த ஹாஸ்பிடல் தெரியலையே. சரி வா எதுக்கும் போய் பார்க்கலாம் வா. என்னால முடியல. விடு. ப்ளீஸ் டா. இல்லம்மா, என்னால முடியல. பர்மா பர்மா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுத்துக்க பர்மா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? உடனே வந்துடுறேன். அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு எமர்ஜென்சினே, கொஞ்சம் தரங்கண்ணே. சரி வாங்க. ப்ளீஸ்ண்ணே. என்னாச்சு சொல்லுங்கம்மா. அண்ணே என் வீட்டுக்காரருக்கு வயித்துல அடிபட்டு தையல் போட்டிருக்காங்க. புரண்டு படுக்கும்போது தையல் பிரிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த இடத்துல ரத்தம் வருதுண்ணே. அதுவும் இல்லாம வலி தாங்க முடியலன்னு துடிக்கிறாரு. உடம்பு வேற நெருப்பா கொதிக்குது. ஏதாவது மருந்து கொடுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சாப்பிட்டு இந்த மாத்திரை போட்டுக்க சொல்லுங்க. ஆயின்மெண்ட் காயத்தில் வச்சு கட்டினீங்கன்னா சரியாயிரும். எவ்வளோண்ணே? 250மா. இந்தாங்கண்ணே. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா. பர்மா பர்மா எந்திரிடா. மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். மாத்திரையை போட்டுட்டு பாடு. என்னால முடியல. ஏய் மாத்திரை போட்டா வலி கம்மி ஆயிடும்டா. உடம்பு நெருப்பா கொதிக்குது பாரு. எந்திரி வா. பாத்து. இந்த மாத்திரை போடு. இல்ல நீ வாய் தோற, நானே போட்டு விடுறேன். ஏய் பரமா, நீ வயித்துக்கு ஏதாவது சாப்பிட்டியாடா? நீ சாப்பிடாம மாத்திரையை போட்டா அது வேற பிரச்சனை ஆயிடும். நல்ல வேலை கேட்டேன். ஹே பரமா, நீ ஏதாவது சாப்பிடுறியா? நான் கொண்டு வரவா? ஐயோ உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுடா. வயித்துல காயம் பட்டு தையல் போட்டிருக்கு. அதுவே இன்னும் ஆறல. இதுல வெறும் வயித்துல மாத்திரை போடுறேங்கிற. இரு வர. பரமா இட்லி இருக்கு, சட்னி சாப்பிட்டா ஒத்துக்காது. அதான் மதியம் வச்ச ரசம் இருக்கு, அது ஜுரத்துக்கு நல்லா இருக்கும். சாப்பிடு. சாப்பிடு. இப்ப மாத்திரை போடலாம். இந்தா.
ஐயோ ஜுரம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட குறையவே இல்ல. பேசாம துணியை நினைச்சு பத்து போட்டு பாப்போமா? பரவாயில்ல, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. பரமனும் தூங்கிட்டான். பரமா, பரமா, பரமா. அம்மா, ஏய், பரமா எங்கடி? பரம இன்னும் வெளியிலே வர காணும்மா. இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னுமா எந்திரிக்கல? மணி 8க்கு மேல ஆகுது. பரமா, பரமா,